சொல்லு ஜானி. அண்ணா, இங்க போலீஸ் வராங்கன்னு நீங்க கபிலனுக்கு சொன்னீங்களா? அப்படி எதுவும் சொல்லியே. கபிலனுக்கு நான் ஃபோன் பண்ணவே இல்லையடா. டேய், என்னாச்சு? அண்ணா, நீங்க தான் இங்க போலீஸ் வர்றதுனால அந்த சாந்தியை வேற இடத்துக்கு மாத்த சொன்னீங்கன்னு சொல்லி கபிலா அவளை கூட்டிட்டு போறானே. முட்டாள் முட்டாள்! இதை என்கிட்ட இவ்வளவு லேட்டா சொல்லுவ? டேய், என்கிட்ட கேட்காம எதுக்கு அவனை அவளை கூட்டு போக விட்டீங்க? அண்ணே, அவன் எங்க கிட்ட அப்படி நடிச்சு ஏமாத்திட்டானே. அவன் போறப்ப எங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு போனானே. கிழிச்சா. டேய், அவன் உங்களை மட்டும் இல்லடா, என்னையும் சேர்த்து ஏமாத்திருக்கான். போங்கடா, போய் சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க. போங்க. சரிங்கண்ணே. நீ செத்தராம அவனை. டேய், கபிலன் நம்மளை ஏமாத்திரேன்டா. வாங்கடா 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 வாங்கடா. Shit man, dog. டேய், நீ வண்டியை விட்டு இறங்காத. நாங்க வரலனாலும் பரவாயில்ல, அவ எப்படியாச்சும் வண்டியில ஏத்தி விட்டுருவோம். புரியுதா? ஏய் ஏய், வேணாம் கபிலா, தேவலா வேலை பண்றீங்க. நீ எங்களையே ஏமாத்திட்டு போறியா? மாட்னடா மவன. டேய், இவனை பிடிக்கடா. உள்ள ஏறி சீக்கிரம். ஏய், ஏய், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நேத்து நான் சொன்னது எல்லாமே பொய். சத்தியமா உதய பெருமாள் சாருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் இதுக்கு முன்னாடி அவரை நேர்ல பார்த்தது கூட இல்ல. என்ன இப்படி எல்லாம் பேச சொல்லி மிரட்டினது வர்மா தான். நான் அப்படி பேசினா வர்மா எனக்கு நிறைய பணம் தரதா சொன்னாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், எந்திரி எந்திரிங்கிற. இப்ப எல்லாருக்கும் நடந்தது என்னன்னு புரிஞ்சிருக்கும். சோ மிஸ்டர் உதய பெருமாள் எந்த தப்புமே பண்ணல. இது எல்லாத்துக்கும் காரணம் வர்மா தான். இவரை எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்காக தான் வர்மா இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணியிருக்கான். அப்புறம் மிஸ்டர் உதய பெருமாளுக்கு இன்னொரு கல்யாணம்லாம் ஆகல. அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் செல்வநாயகி மட்டும்தான்.
அப்புறம் என்ன, எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. இனிமே யாரும் நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அடுத்து என்ன ஆகணுமோ அதை நம்ம பார்ப்போம். சிவா, சிவா என்னாச்சு? என்ன ரத்தம் வருது தலையில இருந்து? ரத்தம் வருதா? சிவா, என்னடா இது? ரத்தம் வருது. டேய் சிவா, என்னடா ரத்தம் வருது? சிவா, ஐயோ, சிவா, சிவா, ஐயோ, சிவா, 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 என்னாச்சு சிவா? சிவா, சிவா. இதுதான் என் விதின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கடவுள் ஏங்க என்னை இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு. நான் எதுக்காக இங்க வந்தேன்? இப்ப நான் என்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நானும் எனக்கும் என் அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேற என்ன இருக்கு? எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அனாதை தானே. டேய், என்னடா பேசுற நீ? இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. உனக்கு யாரும் இல்லைன்னு யாரு சொன்னது சிவா? உனக்கு நான் இருக்கேன் சிவா. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. இந்த அக்கா கடைசி வரைக்கும் உனக்காக இருப்பா. சித்தப்பா உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நீ என்னோட தம்பிதான். இதை யாராலையும் மாத்த முடியாது. ஹலோ. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? இங்க எனக்கு நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. நான் எத்தனை தடவை சொல்றது? என்ன எதுக்காக இதுல இழுக்கிறீங்க? நான் பாட்டுக்கு என் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். விடுங்களேன். டேய் நில்டா.